guys, welcome back to our channel Jay Tamil Gaming. So நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Evil Land 2ல மெயின் டோர் எஸ்கேப் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ போடுறதுக்கான மெயின் ரீசனே இந்த சப்ஸ்கிரைபர் தான். ஸோ ஏன்னா இவங்க வந்து நமக்கு வந்து நம்ம போட்ட வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ வேணும்னு. ஆனால் இவங்க கேட்ட வீடியோ வந்து நஸ்ரத் ஹண்டிங் வீடியோ தான் கேட்டாங்க. பட் வந்து நம்ம ஒரு வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே போட முடியும். ஸோ அதனால் இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ கண்டிப்பாக நஸ்ரத் ஹண்டிங் தான் வரும். ஸோ இதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேணுங்கிற வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்மளுக்கு வந்து கேம் பிளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் நம்ம வந்து வெப்பன் பீஸ் தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ஸோ அப்புறம் இந்த ரூம்குள்ளே நம்ம கோட் இருக்கும் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ கோடு 1951. ஓகே கைஸ், இப்போ நம்ம இப்போ வந்து கோட் பார்த்தாச்சு. ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா அந்த கார்பெட்டுக்கு கீழே ஒரு பேசேஜ் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து வெப்பன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பீஸும் அரேஞ்ச் பண்ணியாச்சு, செகண்ட் பீஸும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து இந்த வெப்பன் வந்து வேஸ்ட்டு தான் தோணுது. எனக்கு வந்து அரேஞ்ச் பண்ணவே தேவையில்லை, வந்து யூஸே இல்லை. இப்போ ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து கோடு வந்து மறந்து போயிடும். அப்படிங்கிறனால ஃபஸ்ட் நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு இந்த கோடை வந்து நம்ம போட்டு வந்துடலாம். இல்லை நம்ம கோடு போடும்போது நம்மளுக்கு மறந்து போயிடும். இப்போ நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு நம்ம இங்கே ரூமில் இங்கே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸில் வந்து நம்ம பார்த்தோம் தெரியுமா, அந்த கோடு 4 டிஜிட் கோட் 1951. இந்த கோடு நம்ம போட்டுடலாம். 191950. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து சவுண்டும் அந்த பூட்டு கீழே விழுற சவுண்டும் கேட்டுருச்சு. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்துட்டோன்னா நம்மளுக்கு Evil Land வந்துடும். அப்படிங்கிறனால நம்ம அடுத்தது இப்போ நம்ம கார்டனுக்கு போகலாம். இப்போ நம்ம வளன்னு பண்ணாமல் எது வேணுமோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? இப்போ வந்து இங்கே இருக்கிற 4 இந்த மாதிரி ஒரு 4 ஹவுஸ் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். இந்த இருக்கிற எல்லாத்துலேயுமே கரண்ட் இருக்கும். ஸோ இந்த ஃபியூஸ் எல்லாம் ஆஃப் பண்ணணும் நம்ம. ஸோ இந்த ஃபியூஸ் எல்லாம் ஃபஸ்ட் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், 1 2 3 ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்து 4 நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய கேம் பிளேங்கிறதுனால அடுத்து இதுவும் கேம் பிளே, அடுத்தது இதை விட பெரிய கேம் பிளேவும் ஒன்று இருக்குது, நஸ்ரத் ஹண்டிங். ஸோ அது வேணுன்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து வீடியோ போட்டுடலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நம்ம இப்போ கார்டனில் இருக்கிற எல்லா ஃபியூஸும் நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே இந்த Evil Land வர்ற சவுண்டு கேட்டுச்சு. நான் இந்த சைடு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா அடுத்து நம்ம இப்போ கிளாஸ் ரூம்குள்ளே போய்க்கலாம். பாருங்கள், நம்ம கிளாஸ் ரூம்குள்ளே வந்தாச்சு. இந்த கிளாஸ் ரூம்குள்ளே நம்மளுக்கு இப்போ என்னென்னலாம் தேவைன்னா லென்ஸ் தேவை, அதுக்கப்புறமா வந்து ஆமாம் லென்ஸ் தேவை. இது வந்து இது அடுத்து அத்திக் கேட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து லிவர் இருக்காது. அந்த லிவருக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஒரு உடஞ்சி போன ஸ்கேல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்படிங்கனால நம்மளுக்கு அந்த உடஞ்சி போன ஸ்கேலும் தேவைப்படும். இந்த மாதிரி நம்ம ஒரு கிளாஸ் ரூம்ஸாக போய் நம்ம இந்த டெஸ்க்கு கீழே செக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு லென்ஸ் கிடைக்கும். அடுத்தது நம்மளுக்கு வந்து ப்ரோக்கன் ரூலர் வந்து இங்கே பாருங்கள் போடுங்க கைஸ், நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு இந்த ப்ரோக்கன் ரூலர். நம்ம எடுத்துகிட்டு போய் இந்த பேசேஜுக்குள்ளே போய் நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போய்க்கலாம். இந்த இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, இந்த இடத்துக்கு Evil Landோ அந்த கோலிங்களோ எதுவுமே வராது. அது வரைக்கும் நல்ல விஷயம். இவ்வளோதான். அடுத்தது இப்போ வந்து திருப்பி நம்ம கார்டன் போய்க்கலாம். ஏன்னா அந்த கிளாஸ் ரூம் கிட்ட வந்து Evil Land வர்ற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. இப்போ நம்ம கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டு இப்போ பேட்ரி தேவைப்படுது. இந்த பேட்ரி எடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஃபியூஸவே ஆஃப் பண்ணோம். நீங்கள் ஒருவேளை இந்த ஃபியூஸ் ஆஃப் பண்ணாமல் இந்த பேட்ரி கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஷாக் அடித்து அவ்வளோதான், ஒரு லைஃபே போயிடும். அதனால் நம்ம வந்து இந்த ஃபியூஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த பேட்ரி எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே கைஸ், இந்த பேட்ரி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு அத்திக்கில் தான் யூஸ் ஆகும். இந்த பேட்ரி நம்ம இப்போவே போய் எல்லாத்தையுமே ஒன்றா கரெக்டாக பண்ணிடலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ வரைக்குமே நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ, புதுசாக யாராவது பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் பார்த்தா போதுமா, அப்புறம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணால் தான் நம்ம சேனல் டெவலப் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்லாம் எனக்கு கொடுங்க. ஓகேவா கைஸ்? அடுத்த இந்த வீடியோ போடலாங்கிறதும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் பேசிகிட்டு இருக்கிற கேப்புக்குள்ளே Evil Land வந்துருச்சு. இந்த சைடு இந்த கோழி வந்துருச்சு. எனக்கு இந்த Evil Land பார்த்தா கூட பயமே இல்லை. பட் இந்த கோழி இருக்குது பார்த்தீங்களா, ஷோப்பா, இந்த கோழி வந்து கத்திக்கிட்டே இருக்கும். நான்லாம் நிறைய தடவை ப்ராக்டிஸ் மோடெல்லாம் விளையாடும்போது இந்த கோழி தான் பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இது பாருங்கள், அதுக்குள்ளே பார்த்துட்டா, அவ்வளோதான், முடிஞ்சு. செகண்ட் டே ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நம்ம திருப்பி வந்து விளையாட போகிறோம். எதுலேருந்து விட்டோமோ அதிலே கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், நம்ம வந்து இந்த பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்.
ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம கிளாஸ் ரூமுக்கு போய்க்கலாம். இன்னும் நம்ம லென்ஸ் இன்னும் எடுக்கலை, நம்ம கொஞ்சம் நாள் இப்போ இது கிளாஸ் ரூம்ஸ்குள்ளே போய்க்கலாம். போயிட்டு நம்ம ஒரு டெஸ்க்கு கீழே நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இந்த லென்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த லென்ஸ் எதுக்கு அப்படின்னா, அங்கே வந்து நான் சொன்ன இந்த பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணோம்ல, அந்த ஃபிக்ஸ் பண்ண இடத்துல ஒரு டெலஸ்கோப் இருக்கும். அந்த டெலஸ்கோப்புக்கு அந்த லென்ஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா கைஸ்? இப்போ இருக்கிற எல்லா டெஸ்க்கையும் உட்காந்து நல்லா தேடிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இந்த கிளாஸ் ரூம்ஸில் வந்து இந்த லென்ஸ் கிடைக்கல எனக்கு. அப்படியே நம்ம பக்கத்து கிளாஸ் ரூம் போயிடலாம். பாருங்கள், இருட்டாக இருக்குது இந்த கிளாஸ் ரூமே. இந்த பாருங்கள், அடுத்து இங்கே இருக்கிற டெஸ்கஸையும் ஃபுல்லாக தேடிடலாம். அடுத்தது இதுலையாவது கிடைக்கலான்னு பார்க்கலாம். கடைசியில் இந்த ஒரே ஒரு டெஸ்கில் இருந்துச்சு கைஸ். நல்ல வேலை கிடச்சிருச்சு. ஆனால் இது நல்ல வேலை நம்ம இது தேடிட்டு இருக்கும்போது இந்த ஈவென்ட் வரல. ஓகே கைஸ், இப்போ வந்து இங்கே சவுண்டை போட்டு நம்ம அங்கே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த லென்ஸு கீழே போட்டு இந்த கண்ணாடியை உடச்சிடணும். உடச்சதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு லென்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ நம்ம அத்திக்கு போகணும். அத்திக்கு போயிட்டு நம்ம இந்த லென்ஸை வந்து ஃபிட் பண்ணிடலாம் அந்த டெலஸ்கோப்பில். எதுக்கு நம்ம டெலஸ்கோப்பில் ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சர்ச்சில் வந்து ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. அவங்க வந்து நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம போய் அந்த ஐஸ்கிரீமை கொட்டி விட்டுருவோம். கொட்டி விட்டதுக்கப்புறமா அந்த ஐஸ்கிரீம் வந்து காலி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்க இங்கே வருவாங்க. வரும்போது யார் அந்த ஐஸ்கிரீம் கொடுக்க வருவாங்க தெரியுமா? நம்ம கூட நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருந்தோமே, ஐஸ்கிரீம் வீடியோ ஐஸ்கிரீம் வீடியோவில் ஒரு ராடு வருவான் தெரியுமா, ஒரு எனிமி. அந்த ராடோட அப்பா தான் நம்மளுக்கு வந்து இந்த ஐஸ்கிரீமை கொடுப்பாங்க. ஸோ அப்படிங்கனால இப்போ பாருங்கள், அது வேலை தான் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ ஒரு பாக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டே கோடு போட்டோம் தெரியுமா, அந்த கோடை வந்து போட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே இவ்வளோ பெரிய ஃபியூமர், அதாவது எலும்பு இருக்கும். ஸோ அந்த எலும்பை வந்து எடுத்துகிட்டு இங்கே ஒரு பெல்ட் இருக்கும். அந்த பெல்ட்டை தட்டி விட்டுட்டிங்கன்னா அந்த மேலே சாப்பிட்டுட்டு இந்த சிஸ்டர் கீழே இறங்கி வந்துடுவாங்க. அவங்க வர்ற கேப்புக்குள்ளே அவங்க ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருந்த ஐஸ்கிரீமை நம்ம கீழே தட்டி விட்டுடலாம். தட்டி விட்டதுக்கப்புறமா அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வந்து இந்த ஃபியூமரை வந்து இங்கேயே கீழே போட்டு சவுண்டு போட்டு இங்கே இந்த ஈவிலன்னு இங்கே வர வச்சிடலாம். வந்ததுக்கப்புறமா நம்மளுக்கு இப்போ ஃபுல் வேலையை நம்ம அத்திக்கில் தான் இருக்குது. இப்போ நம்ம அத்திக்கு போகணும். ஓகே கைஸ், இப்போ நம்ம அத்திக்கு போயிட்டு இப்போ என்ன நடக்குதுங்கிறது வாங்க நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இந்த டெலஸ்கோப்பில் வந்து பார்க்கலாம். வாங்க, இப்போ வந்து அவள் ஐஸ்கிரீம் வாங்க வருவாங்க. ஐஸ்கிரீம் வாங்க வரும்போது நம்மளுக்கு வந்து அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும், அதை உடைக்கணும். இங்கே காட்டுறேன் பாருங்கள், ஒன்று ஒன்றா காட்டுறேன். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? ஐஸ்கிரீம் மனோட அப்பா வந்துட்டாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஐஸ்கிரீம் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், வந்து போய் பெல் அடிக்கிறாங்க. இப்போ வந்து ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. ஐஸ்கிரீம் அங்கே வந்துட்டாங்க. தேங்க்யூ, உங்கள் ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. காசுலாம் தருவேன்னு எதிர்பார்க்காதீங்க, காசுலாம் தர மாட்டேன், கொடுத்துட்டு போ, பை. இப்போ ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போகும்போது இங்கே சைட்டில் இருக்கிற பல்பை நம்ம உடச்சிடணும். இப்போ நம்ம லிவர் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறமா அவள் வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆவாள், அதாவது ஷாக் ஆகிடுவாங்க. ஷாக் ஆனதுக்கப்புறமா அந்த வச்சுருந்த சாவியை கீழே போட்டுருவாங்க. கீழே போட்டதுக்கப்புறமா அந்த சாவி இருக்குது தெரியுமா, அந்த சாவி வந்து போய் நம்ம சீவர் வழியாக போய் கார்டனில் இருக்கிற சீவரில் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த ஈவிலன் வர்ற மாதிரி இருந்துச்சேன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள், அதே மாதிரி வந்துருச்சு. நல்ல வேலை இந்த கோழியை காணோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் முதல் தடவை அவுட் ஆனேன். இந்த தடவை டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஐயோ, நல்ல வேலை. நான் இப்போ வரைக்குமே நம்ம போயிட்டோமான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பாருங்களா, நான் வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த கார்டனில் இருக்கிற இப்போ இந்த சீவரில் இருக்கிற மெயின் டோர் கீயை எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் பண்ணது கூட பெரிய விஷயம் இல்லை. அடுத்தது இந்த ஹாலில் ஒரு 2 பெரிய கோழிங்கள் இருக்கும். ஒரு 6 பேக் கோழி, ஒரு கண்ணு தெரியாத கோழி. இந்த 2 கோழியும் சமாளித்து போய் நம்ம கேட்டை ஓப்பன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். இப்போ நம்ம இதை போய் எப்படி பண்ண போகிறோன்னு தெரில. இப்போ வாங்க, மெயின் டோர் கீ எடுத்தாச்சு. நம்ம யாரும் இல்லாதப்போ குடுன்னு ஓடிட வேண்டியது தான். இதுதான் இப்போ வந்து யாராவது இருக்காங்களான்னு பார்த்துடலாம். இது முன்னாடி யாராவது எந்த கோழியாக ஒரு கொத்துச்சுன்னா அவ்வளோதான், 1 லைஃபே முடிஞ்சுது. பாருங்கள், யாருமே இல்லை. 1 2 3 ஓட்டு கதவு தர ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ், யாருமே இல்லை. நல்ல வேலை. ஓகே, இப்போ கதவு திறந்தாச்சு. ஓகே கைஸ், அடுத்து இப்போ வந்து எஸ்கேப் ஆயாச்சு. அடுத்த வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து இப்போ பாருங்கள், ஈவில் நின்று பார்த்துட்ருக்க அந்த கதவு வேறு திறக்க மாட்டேங்குது. கதவு திறந்துட்டு போயாச்சு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சுது. இப்போ நம்ம ஈவில் 2ல் டோர் எஸ்கேப் முடிச்சிட்டோம். ஓகே கைஸ், பாய்.